சுமார் ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாகி 3 பத்தி வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோலயே பாகியோட மற்ற படத்தையும் விசஸ் மேட்ச்ல போடுறேன்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்காக ஒரு சின்ன கிளிப்பு பார்த்துட்டு வந்துருங்க. இந்த பாகி சீரீஸே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரீமேக் சீரீஸ் தான். 2016ல் வந்த பாகி வருஷம் படத்தோட ரீமேக்கு, அதான் இந்த மலை படம். 2018ல் வந்த பாகி 2 கஷ்ணம் படத்தோட ரீமேக்கு, அதான் தமிழ்ல சத்யான்னு வந்துச்சே அந்த படம். இப்படி ஒரு படம் வந்துச்சுரா. அப்புறம் 2020ல் தான் பாகி 3 நம்ம வேட்டை படம். இன்னைக்கு நாம இந்த வருஷம் படத்தை இந்த வடக்கத்து வாசிகள் எப்படி குதிரை வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வருஷம் படத்தோட ரீமேக் தான் மலை. இந்த மலை படத்துக்கும் வருஷம் படத்துக்கும் பெரிய அளவில் டிஃப்ரென்ஸே இருக்காது. பெரிய அளவில் என்ன டிஃப்ரென்ஸே இருக்காது. அந்த படம் எப்படியோ அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்கும். அதனால உங்களோட புரிதலுக்காக நான் மலை படத்தை எடுத்துக்கிறேன். சரி, நம்ம இதுக்கு மேலே அதிகமாக பேசாம வீடியோக்குள்ள போயிடுவோம். முதல்ல ஹீரோயினோட இன்ட்ரோ. நம்ம வில்லன் படுத்துக்கிட்டு பழைய ரேடியோவில் பாட்டு கேட்டுட்டு இருப்பான். பொம்பளைய நம்பி கெட்டு போனவங்க ரொம்ப. அந்த சமயத்தில் அடியால் ஒருத்தன் ஓடியாந்து, ஐயா இங்க பாருங்க, குமுதம்ல ஒரு பொண்ணு கும்முன்னு இருக்கு. ஏலே அது என் லவ்வர்ல. அந்த போட்டோல இருக்கிறவங்க தான் ஹீரோயின். அந்த மேகசினை காஞ்ச மாடு கம்ப பாக்குற மாதிரி காமத்தோட பாக்குறாரு. கட் பண்ணா ஹீரோயினோட இன்ட்ரோ. ஹீரோயின் ஓட, பின்னாடி 4 பேர் பின்னாடி 4 பேர் துரத்துறாங்க. ஹீரோயின் ஓடுறாங்க, ஹீரோயின் ஓடுறாங்க, பின்னாடி 4 பேர் துரத்துறாங்க. அப்புறம் தான் தெரியுது இதெல்லாம் ஷூட்டிங்கு. ஹீரோயின் படத்துலயும் ஹீரோயின் அப்படின்னு. ஹீரோயின் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு போக அங்க வில்ல வந்து கடத்திட்டு போயிடுறான். பொண்ணை விட சொல்றதுக்காக யார்கிட்டயோலாம் போய் கேட்க மாட்டாங்க, மினிஸ்டர் கிட்ட மட்டும் தான் கேட்பாங்க. கேட்டு முடியாதுன்னு மூடிட்டு வந்துருவாங்க. இது தமிழ் அப்புறம் தெலுங்குல இருக்கிற ஹீரோயின் இன்ட்ரோ. இப்போ நம்ம வடக்கத்து வாசிகளோட இன்ட்ரோவை பார்க்கலாமா? இங்க ஒருத்தன் வேகமா வந்து 12 மாடி பில்டிங்க பரபரப்பா ஏறி போறான். போற வழியில செக்யூரிட்டிஸ் இருக்கிறாங்க. ஒருத்தன் அடி பொளந்துட்டு இருக்கிறான். என்ன ஏண்டா அடிக்கிற? அதுக்கப்புறம் வில்லன் கிட்ட வந்து அந்த மேகசினை காட்டுறான். அதே போல இங்க இருந்து கட் பண்ணமா இங்கே ஹீரோயினோட இன்ட்ரோ. என்னடா இந்த வருஷம் படத்துல ஹீரோயின் சும்மா பயந்து ஓடிட்டு இருக்காங்க? ஆமா, இங்கேயும் அப்படிதான். என்னது ஹீரோயின் ஃபைட் பண்ணிட்டு போறாங்களா? இல்லடா, சும்மா பாக்ஸ் எல்லாம் தள்ளி விட்டு ஓடுறதுதான். என்னடா சொல்ற? ஹீரோயின் ஃபைட் பண்றாங்களா? புரிஞ்சிருச்சு, ஒரு ஃபைட் ஒன்று போட்டுருவோம். அந்த பயம் இருக்கட்டும். ஹீரோயினுக்கு தான் ஃபைட் பண்ண தெரியுதே, அப்புறமும் ஏன் ஓடுறாங்க? ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்து ஹீரோயினை கடத்திக்கிட்டு வேற ஸ்டேட்டுக்கெலாம் இல்லை, வேற கண்ட்ரிக்கே போயிடுறாங்க. ஏன்டா ஃப்ளைட் ஏறப்ப கூட வாடா அவனுங்களுக்கு இந்த பொண்ணு மயக்கத்தில் இருக்குதுன்னு தெரியல. அண்ணா இது பிரைவேட் ஜெட்டுன்னு. எது பிரைவேட் ஜெட்டுன்னு? அது இவங்க இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக போயிட்டு பிஎம் வரைக்கும் பேசுவாங்க. பிஎம்ஏ கையை விரிச்சிருவாரு. இப்போ நம்ம ஹீரோவோட இன்ட்ரோவை பார்ப்போம். அவ்வளோ பெரிய டான் கிட்ட இருந்து எப்படி நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுன்னு எல்லாம் பதறிட்டு இருக்கிறப்ப ஒருத்தன் இருக்கான். கல்குவாரியில ட்ரில்ல போட்டு வெடிகுண்டு வச்சிட்டு இருப்பாரு. தூத்துக்குடி ஜெயில தப்பிச்சு கல்குவாரியில பதுங்கி இருக்கானா சார்? அர்ஜுன், எல்லா இடத்துலயும் பாம் வச்சாச்சா? வச்சுட்டேன். 200 பாம் ஒவ்வொன்னா வெடிக்கும். சரி, நான் சைரன் ஆன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐயா ஐயா போகாதீங்க. இந்த எரிமலையை யாராலும் தடுக்க முடியாதுல. இப்ப ஹீரோவோட இன்ட்ரோ வடக்குல. அது என் வாயால எப்படி சொல்லுவேன் நீங்களே பாருங்க. இவர் என்ன தலைகீழ நின்று தண்டால் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப கான்ஃபிளிக்ட். ப்ரொடியூசருக்கு ஹீரோ தேவைப்படுறாரு, ஆனா ஹீரோவுக்கு காசு தேவைப்படணும். இங்க ஹீரோவோட சித்தப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும், ஆப்ரேஷன் பண்ணி அவனு 3 லட்சம் செலவாகும்னு சொல்லிடுவாங்க. வடக்குல ஒரு குட்டி பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. காசு தேவைன்னு சொல்லுவாங்க. காசு தேவைன்னு கவலையா உட்காந்துட்டு இருக்கிற ஹீரோ கிட்ட இந்த அசைன்மெண்ட் போய் முடிச்சுட்டு வா அப்படின்னு அனுப்பி வைப்பாங்க. ஹீரோவுக்கு ஹீரோயினா ஆல்ரெடி நோ, தே ஆர் லவர்ஸ். இருந்தாலும் நான் காசுக்காக தான் பண்றேன், அவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போயிடுவாரு. இப்ப ஃபிளாஷ்பேக்ல ஹீரோயின் வர சீன் எல்லாம் கொஞ்சம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ட்ரெயின்ல போறப்ப ஹீரோயினை பாப்பாரு, பார்த்த ஹீரோயின் எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் துடிப்பாரு. மலை வரும், பாட்டு பாடுவாங்க, வில்லன் ஹீரோயினை பாப்பான், ஆசைப்படுவான். என்னத்தரா யோசிக்கிற? இல்ல பிரைவேட் ஜெட் வச்சிருக்கிற அளவுக்கு பணக்காரனா இருக்கிறவன் ட்ரெயின்ல எதுக்காக போறான் பாருங்க. சீன் எது மாத்தி வந்துருச்சா பாருங்க. டேய், ஆமா இல்ல, அவன் பிரைவேட் ஜெட்லயே போயிருக்கலாம்ல. நான் தான் சொன்னேன்ல. வருஷம் படத்துல வில்ல அவங்க அப்பாவை ஆரம்பிச்ச 30 நிமிஷத்துல முடிச்சு தள்ளிடுவான். இவரை பாருங்களேன்,
இவரை பார்த்தாலே ரொம்ப பரிதாபமா இருக்குல்ல. இப்படித்தான் ஜெயம் படத்துலயும் ஹீரோயின் மேல ஆசைப்பட்டு அது ஹீரோவுக்கு தான்ருவாங்க. அதனால நானே ஹீரோவாகி கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு ஹீரோவாயிட்டாரு. மலை படத்துல ஹீரோவோட வேலை என்னன்னா வேலையே இல்லாம வேலை தேடி சுத்திட்டு இருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து காமெடி பண்ணிக்கிட்டு ஹீரோயினை தொலைவிக்கிட்டு இதுதான் அவரோட வேலை. இப்ப நம்ம பாகிக்கு வருவோம். இங்க வில்லனோட அப்பா ஒரு குங்ஃபு மாஸ்டர். புலிக்கு பிறந்தது பூனையாகுமான்ற கூற்றுக்கு இணங்க வில்லனும் சரியா ஃபைட் பண்ணுவாரு. அப்படி நம்ம வில்லன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஹீரோயினோட ஞாபகம் வந்துரும். நெஞ்சில காயத்தை பார்த்ததும் கண்மூடித்தனமா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் வில்லனோட அப்பா தான் வந்துட்டு வர்மத்தை போட்டு சாந்தப்படுத்துவாரு. இந்தியன் தாத்தாவோட சிசியண்டா நானு. நம்ம ஹீரோ வந்துட்டு குருநாதர் கிட்ட ஒரு லெட்டர் ஒன்னு கொடுக்குறாரு. அது அவங்க அப்பா எழுதின லெட்டரான். பையனை நல்லபடியா பாத்துக்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காரு. டேய் இது வசீகரா படம்டா. மலை படத்தை ரீமேக் பண்றதா தானே சொன்னீங்க? சரிபா தம்பி, ட்ரைனிங்க்கு ரெடியா? இப்படி ட்ரைனிங்லேயே ஒரு 2-3 மாசம் போகுது. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு நாள் குடிச்சு போட்டு வந்துடுறாரு. குடிச்சிட்டு வரியே, உனக்கெல்லாம் கூறு இருக்கா? குங்ஃபு கத்து தரேன்னு சொல்லிட்டு நீ எனக்கு ஒரு குத்து சண்டை கூட கத்து தரல. நீ எல்லாம் வந்து பேசுறியாடா புலிகேசி மீச? என்னடா சொன்ன? என்ன டைகர் வாந்தி எடுக்கிறியா? பிரெக்னண்டா இருப்ப. மாஸ்டர் ஹீரோவை கூட்டிட்டு போய் தம்பி நான் சென்டிமெண்டா பேசட்டுமா இல்ல நீயா திருந்திரியா? ஐயா திருந்திடுறங்க ஐயா. இதோட 1000 தடவை என் ஜாக்கெட்டை மாட்டிட்டேன், 1000 தடவை இந்த கீழையும் போட்டுட்டேன். ஓகே இதோட முடிச்சுப்போம். ஸ்ட்ராங்கா இருக்கும். டேய் இதெல்லாம் நாங்க கராத்தே கிட்லயே பார்த்துட்டோம்டா. தம்பி ஹவ் இஸ் இட் பாசிபிள் நினைக்கிறியா? இட்ஸ் பாசிபிள் தம்பி. ஜாக்கி சான் தான் எனக்கே சொல்லி தந்தாரு. அப்ப நீங்க ஜாக்கி சான் கிட்ட ட்ரைனிங் எடுத்திருக்கீங்களா? சே கராத்தே கிட் பார்க்கும்போது சொல்லி தந்தாரு. ரொம்ப லேட்டு போங்க. இவனுங்களாம் எதுக்கு மச்சான் நம்மள பார்த்து துப்பிட்டு போறானுங்க? புதுசா யோசிச்சு படம் எடுத்துருவோமா? அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கடுமையான பயிற்சியால நம்ம வில்லன் கிட்டயே பாராட்டெல்லாம் வாங்குறாப்ல. நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. Thank you so much sir. மலை படத்துல தான் பொண்ணு இவனை தான் லவ் பண்றான்னு அவங்க அப்பா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள சொல்லிக்காமையே ஒரு கிளாஷ் இருக்கும். தம்பி இவரா, இவங்க அப்பா ரொம்ப டேஞ்சரானவனாச்சே, குறுக்க வந்துட்டானா அவங்க அப்பா தலை எகிரிரும். இங்க வந்துட்டு விஷயம் தெரிஞ்சதும் வில்லங்கிட்ட போய் சொல்றான், நீங்க என் பொண்ணே லவ் பண்ணுது சாப், ஆனா என் பொண்ணு வேற ஒருத்தனே லவ் பண்ணுது சாப். வில்லனோட அப்பாவும் இருந்துகிட்டு ஏ தம்பி அமைதியா இரு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அட்வைஸா போடுவாரு. அட்வைஸா போடுற இருற உனக்கு கொஞ்சம் விஷம் போடுறேன். ஆரம்பத்திலேயே அழிச்சிருக்க வேண்டிய வில்லனின் தந்தை இப்பதான் அழிஞ்சு போறாரு. இவன் என்ன பண்ணுவான், இங்க அவங்க அப்பனை கொண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட சண்டைய போட்டுட்டு ஹீரோ பெட்ரோல் எடுத்து ஊத்தி பஞ்சாயத்தெல்லாம் பேசி இன்டர்மிஷனே போட்டுருவானுங்க. ஏய் செத்த அப்பா என்னடானா கொல்லி வச்சிங்களா இல்லையாடா? இன்டர்மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வருஷம் படத்துலயும் சரி மலை படத்துலயும் சரி ஃபுல்லா பிளாஷ்பேக் தான் ஓடிட்டு இருக்கும். ப்ரீ கிளைமேக்ஸுக்கு முன்னாடி தான் பிளாஷ்பேக்ல இருந்து பிரசன்ட்டுக்கே வருவாங்க. ஆனா பாகி படத்துல பார்த்தோம் அப்படின்னா அட எதுக்குடா பிளாஷ்பேக்ல இவ்வளவு போட்டு இழுத்துக்கிட்டு, ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி பிரிஞ்சாங்கன்னு மட்டும் தெரிஞ்சா போதும்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிருப்பாங்க. ஹீரோ ஹீரோயினை தேடி தாய்லாந்துக்கு போவாரு. தாய்லாந்துக்கு ஹீரோ போனா ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தன் டாக்ஸி டிரைவரா இருப்பான். ஓ தாய்லாந்துல கண்ணு தெரியாமலாம் டாக்ஸி ஓட்டலாமா? எங்க ஊர்ல ஓட்டினா வெளுத்து போடுவாங்க. என்னைய ஓட சொன்னா உருட்டுற? டிராபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும். டிராபிக்கா? யோ கூட்டம் இல்லையா? ரோடு அனாதையா கிடக்கு. போவோமா? அங்க போய் ஸ்ட்ரீட் ஃபைட்ல கலந்துக்கிட்டு சண்டை போடுவாரு. அதுக்கப்புறம் ரன்னிங் சேசிங் ஃபைட்டிங்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஹீரோயின் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க. இங்க வில்லனை பார்த்தோமா, ஹீரோயின் மயக்கத்துல இருக்கும்போது வந்து ஹீரோயினுக்கு டைமண்ட் நெக்லஸ் மாட்டி விடுறான். கண்ணு முழிச்ச ஹீரோயின் கண்டபடி சண்டை போடுறாங்க. என்ன இன்னும் கொஞ்சம் அந்த ஃபைட்டிங் சீனை நல்லா எடுத்துருந்துருக்கலாம். யார் இது? அடிப்பட்ட ஹீரோயினை கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறான். அங்க வந்த ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு போறாரு. கூட்டிக்கிட்டு போற வழியில வில்லன் பார்த்து போடுறான். ஏய் அவளை விட்டுட்டு போயிரு, அவளை மட்டும் கூட்டிட்டு போன கொலை பண்ணிடுவான் உன்னை. டேய் இது ஒக்கடு படம்டா, நாம கூட கில்லின்னு ரீமேக் பண்ணமே. இவன் எனக்கு மட்டும் ரைட்ஸ் வாங்கிட்டு சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா படத்துல இருந்தும் சீன் எடுத்து வைக்கிறான்.
அதுக்கப்புறம் மறுபடியும் ரன்னிங்கு ஃபைட்டிங்கு சேசிங்கன்னு எல்லா இலவையும் பண்ணி கடைசியில் ஒரு எலும்பு முறி வைத்தியத்தை போட்டு படத்தை முடிக்கிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா பாஹி ஒரு நல்ல படம் தான், ஆனால் ஒரு நல்ல ரீமேக் கிடையாது. இந்த படம் பார்க்க எப்படி இருக்குன்னா, நான் குங்ஃபு பற்றி ஒரு படம் எடுக்க போகிறேன், அதில் இந்த லவ் போர்ஷன்லாம் தேவைப்படுது, வருஷம் படத்தை கடை வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வருஷம் படம் வந்து போயிருக்கும். நான் ஏன் இந்த படத்தை ஒரு நல்ல ரீமேக் இல்லைன்னு சொல்கிறேன்னா, இப்போ நமக்கு ஒரு படம் பிடிச்சிருக்குன்னு வைங்களேன், ஜென்ரலாக ஒரு ஆடியன்ஸாக இருந்து நம்ம பார்க்குறோம், ஒரு படம் நமக்கு பிடிச்சிருக்கு, அந்த படத்துல இருந்து ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கனெக்டிங் ஃபேக்டராக இருந்திருக்கும். அது எந்த விஷயம் நமக்கே தெரியாமல் கூட இருக்கும். அந்த மொத்த எசன்ஸும் குறையாம எடுக்கிறதுக்கு பேர் தான் ரீமேக். அதுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே மாற்றக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. சில விஷயங்கள் ஒரிஜினலை விட ரீமேக்ல நல்லா பண்ணதும் இருக்கு. என்னால் அங்கே என்ன இனோவேட்டிவா பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணல அப்படின்னா இருக்கிறது இருக்கிற மாதிரியே எடுக்கிறது தான் நல்ல ரீமேக். இந்த பாஹி படத்தில் இருக்கிற லவ் போர்ஷனும் கான்ஃப்ளிக்ட்டும் மட்டும்தான் வருஷம் படமே தவிர பாஹி வருஷம் படம் கிடையாது.